முதல் ஒரு நாள் போட்டியே யார் ஜெயிக்க போகிறா, எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இந்த ஒரு மேட்ச் போயிருக்கு. மேலேயும் கீழேயுமா போயிருக்கு. யார் வெற்றி பெற போகிறா அப்படின்னு கடைசி வரையுமே தெரியல. அப்படி என்ன மேட்ச் நடந்துச்சு, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் நடந்திருக்கு. ஸோ பிளேயிங் லெவல்லையும் சரி, டாஸ்லேயும் சரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு, போட்டியில் என்ன ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் 1000 வச்சுருக்கோம், மறக்காம கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே மிகப்பெரிய லெவலில் போயிருக்கு. முக்கியமாக போட்டியில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் நடந்திருக்கு. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற நம்ம இந்திய அணி, அதுக்கு முன்னாடி இந்தியா ஆப்கானிஸ்தானோட 3 ஒரு நாள் போட்டி மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போட்டி மோதுறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டி மோதிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ 3 டெஸ்ட் போட்டி, அதாவது 3 ஒரு நாள் போட்டி மோதிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பயிற்சி போட்டி நடந்திருக்கு. முதல் ஒரு நாள் போட்டி, முதல் பயிற்சி போட்டி. இந்த பயிற்சி போட்டியிலேயே இந்தியா ஒரு அபார சம்பவத்தை பண்ணிக்கிறாங்க சொல்லலாம். முக்கியமாக வைபவ் சூரியவன்சி இந்த போட்டியில் இடம் பிடிச்சிருக்காரு. என்ன ப்ரோ, வைபவ் சூரியவன்சி ஸ்குவாட்லே கிடையாது, அப்புறம் எப்படி ப்ளே பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ குரூப் ஏ டீம் தான் இந்தியாவுக்கு போயிருக்கு. அதில் சீனியர் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வைபவ் சூரியவன்சி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. கூட பார்த்தா சுமன் கில் வந்து இடம் பிடிச்சிருக்காருங்க. சுமன் கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டி, அதாவது பயிற்சி போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் விளையாடுறேன் அப்படின்னு மாதிரி அவரே வந்து இடம் பிடிச்சிருக்காரு. இதன் காரணமாக அவர் தான் கேப்டன்சி பண்ணார். முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி, அதாவது சுமன் கில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் முதல்ல தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி மற்றும் என்னோட சுமன் கில் 2 பேரும் சேர்ந்து நல்லா ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக வெறும் 10 ஓவரில் நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு 50 ரன் தான் அட்டியிருந்தாங்க. வெறும் 10 ஓவரில் வெறும் 50 ரன் மட்டும் தான் இந்தியா எட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வைபவ் சூரியவன்சி மற்றும் நம்மளோட சுமன் கில் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வைபவ் சூரியவன்சி வெறும் 15 ஓவர் வரையும் ஒரு 6 கூட அடிக்கல. என்னடா T20 போட்டியிலே T10 மாதிரி அதிரடியாக ப்ளே பண்ணுவார், ஆனால் இந்த போட்டியில் அதிரடியாக தான் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் முதல் 15 ஓவரில் ஒரு 6 கூட அடிக்காமல் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டார். ஆனால் அடுத்த ஓவரே கிட்டத்தட்ட 5 6 பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா அவரோட மிகப்பெரிய ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போட்ட எல்லா பதிலுமே சிக்ஸர் அடித்து ஒரு வழியே பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி கிட்டத்தட்ட 110 பால் பிடிச்சி 250 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ வெறும் 110 பாலில் 250 ரன் அடிச்சிருக்காரு. என்னடா 110 பால்லாம் பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒன் டே போட்டியில் 300 பால், அதில் கிட்டத்தட்ட 110 பால் பிடிச்சிருக்காரு. அதில் வந்து 250 ரன் அட்டியிருக்காருங்க. மிகப்பெரிய சாதனையும் பண்ணியிருக்காரு. முக்கியமாக நம்ம சுமன் கிலும் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. அதன் பிறகு வந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் அடித்ததன் காரணமாக இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 456 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் கம்மி ஸ்கோர் தான். ஏன்னா இந்தியா அடி பார்த்தா 457 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் டீம் கிளம்புறீங்க. என்னங்க சொல்கிறது, இந்தியன் டீம் வந்து செம்மையாக ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க டீம்லேயும் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. குருபா செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தார், அவர் தான் அதிரடியாக ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் டீம் கிட்டத்தட்ட 120 ரன் வித்தியாசத்தில் ஒரு அபார தோல்வியை பார்த்தீங்கன்னா பயிற்சி போட்டியில் சந்திச்சிருப்பாங்க. அப்புறம் முதல் பயிற்சி போட்டி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட ஸ்குவாட் பார்த்துருப்பீங்க, செம்ம ஸ்குவாடு. கண்டிப்பாக ரியல் போட்டியில் கூட இந்தியா தான் அதுட்டே வெற்றி பெறப்படுறாங்க. இதில் என்ன ஒரு மைனஸான பாயிண்ட்னா, விராட் கோலி வந்து கிளம்பி இறங்க மாட்டார். ஏன்னா இன்ஜுரி காரணமாக இந்த ஒரு தொடர்லேருந்து ரூட் ஆயிருக்காரு. ரோஹித் சர்மா கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மா இன்னும் களத்துக்குள்ளே வரல, அதாவது பயிற்சி போட்டி வந்து பங்கேற்கல. ஸோ வந்து டீம் ஏ டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஏ டீம் தான் வந்து போயிருக்காங்க. அதில் ஒரு சில சீனியர் பிளேயர் தான் வந்து விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியா விளையாடிய முதல் பயிற்சி போட்டியே அபார வெற்றி. அடுத்த பயிற்சி போட்டி 2 நாளுக்கு அப்புறம் நடக்குது. அந்த ஒரு பயிற்சி போட்டியில் என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் 11 என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபுல் ஐடியாஸ் தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. லைக் டைப் பண்ண மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ 1000 லைக் கொடுத்துருக்கோம், அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.